அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே எல்லாருக்குமே. இன்றைக்கும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சாம்சங் உடைய ஃப்ரீ ஸ்டைலேஸ் ஒரு பிக் ப்ரொஜெக்டருடைய அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை வந்து வீட்டிலே ஸ்மார்ட் தியேட்டர் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலாம், கார்டு கொடுக்குறேன். அதோட இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய M54 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதோட இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் 3 பேரும் ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு நோ சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அதோட ஏர்டெல் மறுபடியும் டிஸ்னி ஹாட்ஸ்டார் பிளான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 1018 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் 3 பேருமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் ட்ராய்க்கு வந்து ஒரு பிக் நோ, எங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷமே இந்தியன் கவர்மெண்ட் ட்ராய் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் 3 பேருமே வந்து காலர் ஐடியை வந்து அவங்களுடைய டெலிகாம் சிஸ்டத்தில் வந்து கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மூலயமா வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், அதாவது ட்ரூ காலர் எல்லாம் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால நீங்களே அதை பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டும் ட்ராயும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க சொல்லி 6 மாதம் ஆச்சு, 2 மாதம் டைம் கொடுத்து இப்போ வரைக்கும் இவங்க வந்து பதிலே சொல்லலை. நேற்று என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நாங்கள் காலர் ஐடி கொண்டு வரது மூலயமா வந்து கஸ்டமர்ஸுடைய ப்ரைவசி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவில் நிறைய பேர் வந்து ட்ரூ காலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பேம், ஃப்ராட் கால் இதெல்லாம் குறைக்குமே தவிர கஸ்டமர்ஸுடைய ப்ரைவசிக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து வோடஃபோன், ஏர்டெல், ஜியோ 3 பேருமே எங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 4G டெக்னாலஜி, 2G, 3G நிறைய இங்கே இருக்குது. எல்லாத்துலேயும் இதை இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதை விட காலர் ஐடியை வந்து டெலிகாம் சர்வீஸே வந்து இன்டெகிரேட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து சேஃபாக தான் இருக்கும். நிறைய ஸ்பேம் கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் இந்த ஸ்பேம் கால்ஸ் மூலயமா தான் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டரே வந்து ஒரு பக்கம் பணம் சம்பாதிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க நோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தகவல் வெளியாக இருக்குது. ஏர்டெல் மறுபடியும் 3 புது ப்ரீபெய்ட் பிளானுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே சில பிளான்ஸில் இருக்குது, இப்போ 3 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா வந்து 84 90 நாள் வேலிடிட்டியோட வருது. 719, 779, அதுக்கப்புறம் 999 3த்துக்குமே உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக இருக்குது. இதில் 719 அண்ட் 779 ரெண்டுமே 84 90 டேஸ் வேலிடிட்டி, 1.5 GB டேட்டாவோடவே டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் மட்டும் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதே நீங்கள் 999 ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்னா 2.5 GB டேட்டா, அதுவும் 90 டேஸ் வேலிடிட்டி தான். உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ், அமேசான் பிரைம் ரெண்டுமே அதில் இருக்கிற மாதிரி வந்து பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாவே ஒன்று கூகுளுடைய ஆண்ட்ராய்டு ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இல்லைனா ஆப்பிளுடைய iOS தான் யூஸ் பண்ணுறோம். இதை தாண்டி 3வது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்தியன் கவர்மெண்ட் ரெடி பண்ண போகிறாங்க. இது பாரத் ஓஎஸ் இல்லைனா இண்ட் ஓஎஸ் இந்த பேரில் தான் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த பாரத் ஓஎஸ் ஒரு இண்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெடி பண்ண போகிறாங்க. இது ஆத்ம நிர்பர் பாரத் இது கீழே தான் கொண்டு வராங்க. இது ஆண்ட்ராய்ட் பேஸ்ட், அதாவது AOSP கீழே கொண்டு வரதுனால வந்து ஆப்ஸ் எதுவுமே இருக்காது, ஒரு க்ளீன் சாஃப்ட்வேராக இருக்கும். ஆப்ஸ் எது வேணுமோ அவங்களுக்கு தேவையான ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து எந்த ஆப்ஸுமே இல்லாமல் ஒரு க்ளீன் ஓஎஸ் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இது மூலிமா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் டெடிக்கேட்டடாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது கூகுள் அண்ட் ஆப்பிளை டேக் ஆன் பண்ணுறதுக்கு. சாம்சங் டிவி டே சேல் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த மாதம் கடைசி ஜனவரி 31 வரைக்கும் இங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸோட வந்து சேல் அவைலபிளாக இருக்குது. இங்கே டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா QLED, நியோ QLED, 4K, 8K ஃப்ரேம் டிவி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. 20,000 வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. காம்போ ஆஃபர்ஸும் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காம்போ ஆஃபர்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அதாவது நீங்கள் காஸ்ட்லி டிவி வாங்குறீங்க அப்படின்னா சாம்சங்குடைய Z Fold 4 இந்த ஸ்மார்ட் ஃபோன் 1.5 லட்சம் ரூபாய் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து காம்போ ஆஃபரில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் டிவி வாங்குறீங்கன்னா சாம்சங்குடைய A23 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்கலாம். இது கூடவே சவுண்ட் பார் இதுவும் காம்போ ஆஃபரில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. கேஷ்பேக் ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை டிவி வாங்குறீங்கன்னா இப்போ சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
சாம்சங் அன்பேக் ஈவெண்ட் பிப்ரவரி 1ஆம் தேதி இதில் S23 சீரீஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் லான்ச்சுக்கு முன்னாடி இதோட ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ, அன்பாக்சிங் வீடியோங்கிற மாதிரி நிறையா ரிவீல் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து கலர் வேரியன்ஸ் எக்ஸாக்டாக என்ன கலரில் வரப்போகுது அப்படின்னு தெரியுது. S22 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் கொண்டு வந்திருந்தாங்க. பட் S23 Ultra எல்லாமே வந்து லைட்டர் சட்டில் ஷேட்ஸில் கொண்டு வராங்க. பிளாக், க்ரீன், பிங்க், பீஜ்னு இந்த கலர் காம்பினேஷனில் சட்டில் கலர்ஸ், கொஞ்சம் லைட் கலர்ஸில் S23 Ultra லான்ச் ஆகுது. மற்றபடி அவுட்லுக் டிசைன் நிறைய உங்களுக்கு S22 Ultra அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் S Penோட வருது. ஆனால் இப்போ Geekbench ஸ்கோர்ஸ் ரிவீலாக இருக்குது. இது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து S22 Ultra இதோட Geekbench ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6800 கிட்ட இருந்தது. அதே S23 Ultra இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே இருக்குது. ஸோ Geekbench ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெர்ஃபார்மன்ஸ், Snapdragon 8 Gen 2 உடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பெரிய ஹைலைட்டாக இருக்க போது சாம்சங் உடைய S23 Ultraல. Vivo சப் பிராண்ட் iQOO லேட்டஸ்ட்டாக வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி வந்து Snapdragon 8 Gen 2ல iQOO 11 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 60,000க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ், ஆஃபர்ஸ் இருந்தாலும் 60,000 தான் ஆக்சுவல் ப்ரைஸில். ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ளாக்ஷிப் V2 சிப்புன்னு கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ யூசர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிவிட்டு யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து தேவையில்லாத ஆப்ஸ், அதுவும் 18+ ரெக்கமெண்டேஷன் வரதா கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 60,000க்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் தேவையா? கண்டிப்பாக கிடையாது. ஏற்கனவே ரியல்மி 10 Pro ப்ளஸ்லையும் வந்து ஃபீச்சர்ஸ் நல்லா இருந்து இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தது. இப்போ iQOO உடைய யூசர் இன்டர்ஃபேஸ்லையும் இந்த மாதிரி நிறைய பாப்அப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்க ஆட்ஸ் வருது அப்படிங்கிறதுனால பசங்களுக்கெல்லாம் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதோட பிராண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் வந்து தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன்ஸ் கொண்டு வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங்லேயே நிறைய பேருடைய ஃபேவரட் சீரீஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக M சீரீஸ் தான். ஏன்னா இதில் பிக் பேட்டரி தருவாங்க. அது கூட வந்து உங்களுக்கு A சீரீஸை விட கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஃபீச்சர்ஸும் நல்லாவே இருக்கும். இப்போ இதில் M54 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக M53 விட ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் கலர் காம்பினேஷன், அதுவும் வந்து டூவல் டோன்லலாம் இருக்குது. கேமரா சென்சர்ஸ் வந்து டைரெக்டாக அலைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா M53ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் மாடியூல் கொடுத்து 4 சென்சார் அலைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமான அவுட்லுக், பார்க்கறதுக்கு ஒரு ஸ்லீக் ஃபினிஷாக கொண்டு வந்திருக்காங்க. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோன், பிக் பேட்டரி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13, One UI 5.1ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூலாக இருக்குது சில ஃபீச்சர்ஸ். விவோடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் X90 சீரீஸ் இதுவும் பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு லான்ச் ஆகுது. குளோபல் லான்ச் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுது. அதாவது ஜனவரி 27, அதுக்கப்புறம் பிப்ரவரி 23 வரைக்கும் வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஆஃபர்ஸோடு வாங்கும்போது தான் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே மீடியாடெக் டைமென்சிட்டி 9200லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது. Snapdragon 8 Gen 2லையும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. V2 சிப் இதையும் இன்டெகிரேட் பண்ணி வந்து Vivo X90 சீரீஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். இந்தியன் கவர்மெண்ட் ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன கொண்டு வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ISSL HP2 சென்சார். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அப்துல். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்கள் பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.